इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्तैः स्मृता मतिमतीव शुभं ददासि दारिद्र्यदुःखभयहारिणिका त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता दुर्गा सप्तश्लोकी அதுல இரண்டாவது ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் அந்த மாயா சக்தியா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை சொல்லிட்டு, ரெண்டாவது ஸ்லோகம் இப்ப அனுகிரக சக்திய சொல்றது. அம்பாள துர்கான்னு சம்போதனம் பண்ணியிருக்கா, அல்லது துர்கான்னா கஷ்டம்னு அர்த்தம். கஷ்டம் வந்த காலத்துல அம்பாளை நினைச்சலையானால், சங்கடத்துல அம்பாளை நினைச்சால் அரசி பீதி மசேஷ ஜந்தோ, எல்லோருக்கும் பயத்தை போக்கிறார். பயம்னா என்னது? ஏதோ நான் பயப்படுறேன், பயம் வந்ததுங்கிற பயம்னா என்னது? பயம்னு சொன்னா தனக்கோ தனக்கு சேர்ந்த பதார்த்தங்களுக்கோ நஷ்டம் வரும், கஷ்டமாகும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு பயம்னு பேர். பயம் வந்ததுன்னா தனக்கே ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போறது, அல்லது தனக்கு சேர்ந்தவாளுக்கு ஒரு ஆபத்து வரப்போறது, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான ஏதாவது பதார்த்தம் நம்மளை விட்டு போயிட போறது, இப்படிங்கிறதெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தாலும் இதுக்குத்தான் பயம்னு வருது. அந்த பயம் எப்பொழுது வருதோ அம்பாளை நினைக்கிற காலத்துல அந்த பயத்தை போக்கெடுத்து பயா திராத்தும் காத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் அப்படின்னு சௌந்தர்யர்ல பார்த்திருக்கோம். அப்படிப்பட்டதான ஒரு பயம் ஏதாவது வந்ததுனால் அம்பாளை நினைச்சு மாத்திரத்துல அது போயிடுறது. அதுக்கப்புறம் அரசு பீதி அசேஷ ஜந்தோ, இன்னார் அன்னார் அப்படிங்கிறது கிடையாது. யார் அம்பாளை நினைக்கிறாளோ அவளுக்கு அந்த பயங்கள்லாம் போடும். இதுக துஸ்வப்னம் வந்ததுனாலையும் பயம் வரலாம். சில பேருக்கு ராத்திரி கெட்ட சொப்னம் பார்த்தோம், ஒண்டியாத்தான் இருக்கும், என்ன ஆகுமோ என்னமோ தெரியல. அப்போ துஸ்வப்னஞ்ச ருபர்திருஷ்டம் சுஸ்வப்னம் உபஜாயதே, அப்படி கெட்டதான சொப்னம் வந்தாலும் அந்த சொப்னத்தை பார்க்கும் காலத்தில் பார்த்த அம்பாளை நினைச்சுடையானார் அந்த சொப்னத்தினுடைய பலன்கள் எல்லாம் நல்லதாக மாறிவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சொப்னம்னு சொன்னா நம்ம ஜாகிரத்துல எண்ணிக்கோ ஏதோ பார்த்ததான அனுபவத்தினுடைய சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்தினால மறுபடியும் அப்படியே மனசுல வரும். அது அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால அந்த சொப்னத்தினுடைய துன்பத்தை கொடுக்கும் சக்தியானது போயிடுறது அப்படின்னு. அதே போல ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுகாம் ததாசி. ஸ்வஸ்தை ஸ்மிருதா சாதாரணமாக நன்னா இருக்கும் காலத்துல அம்பாளை தியானம் பண்ணும் பொழுது, சுகமா இருக்கும் பொழுது சாதாரணமாக மனுஷால் பரவாயில்ல தியானம் பண்றது இல்ல, சுகத்திலேயே இந்த சுகத்தையே நாடி இருக்க. ஆனா சில சமயத்துல என்ன ஆயிடுறதுன்னு, ஒரு வழக்கமாக பண்ணிட்டு இருக்கிறவா இன்னதுன்னு தெரியாம தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கா. வழக்கத்துல சில அதுல ராமாயண பாராயணம் இருக்கும், சில அதுல ஸ்ரீமத் பாகவத பாராயணம் இருக்கும், பகவத்கீதா பாராயணம் இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுவா, ஒரு 1/2 மணி நேரம் அதுக்குன்னு டிவைட் பண்ணிருப்பா. அவ பாட்டுக்கு பாராயணம் பண்ணிட்டே இருக்க. ஆனா இதனால என்ன லாபம், ஏன் இதை பண்றேன்னா தெரியாது. அதை பத்தி நினைக்கவே இல்லை. அவ தினந்தோறும் பண்றது வழக்கம், அப்படி பண்ணிட்டே இருக்கும். ஒரு 40 வருஷமா நடக்கிறது, 50 வருஷமா நடக்கிறது அப்படின்பா. நல்லதான். இப்படி பண்ணதானா அது என்ன ஆகுது, பலத்தை உத்தேசிக்கல, அகங்காரம் இல்ல, அப்படி சில கர்மாக்களை பண்ணிட்டு இருக்க. அந்த கர்மாக்களை நித்திய கர்மாவா மாறிவிடுறது. அந்த நித்திய கர்மாவா மாறும் பொழுது என்ன சொன்னா அதுக்கு அதீவ சுபாம் ததாசி. மதிம் அதீவ சுபாம் ததாசி, நல்ல ஒரு குணத்தை கொடுக்கிற. அத
மதிமதீவ இல்ல மதிம் அதீவ சுபம் ததாசி. சுத்தமான ஒரு மனசை கொடுக்கிறார். இதுதான் நித்திய கர்மாக்களுடைய பலம். மீமாம்சக்கால நித்திய கர்மாவுக்கு பலன் இல்ல, ஆனா அது செய்யாத போனா பாபம் வருதுங்க. செய்யாத போனா பாபம், செஞ்சதுனால என்ன பலம்னு கேட்கப்படாது. மூச்சு காத்து விட்டுட்டே இருக்கேன், என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னார். உயிரோட இருக்கிறது தான் பிரயோஜனம். இழுத்து கட்டி வச்சேன்னா என்ன ஆகும்னு மூச்சு திணற ஆயிடும் ஆரம்பிச்சது. அது போல சிலதெல்லாம் என்ன ஆறுது, ஒரு காலத்தில் நாம் ஒரு பலத்தையும் எதிர்பாராமல் ஷியர் ஃபோர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல பண்ணியிருந்த போதிலும் அம்பாள் பார்க்கிறான். இவனோ கர்மாவை பண்ணியிருக்கான், கர்மாவுக்கு பலம் எதுவும் கேட்கல. அவன் கர்மாவுக்கு பலன் கேட்கலன்னா என்ன ஆகும், நான் எதை கொடுத்தா அவனுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை நான் கொடுக்கணும். எந்த கர்மாவை பண்ணினா அதுக்கு பலன் கொடுக்கணுமோ இல்லையோ. அப்ப பலன் கொடுக்கணும்னா எந்த பலத்தை நான் கொடுப்பேன்? எது அவனுக்கு ஹிதத்தை நாடுமோ அந்த பலத்தை கொடுக்கணும். நீங்க பாட்டுக்கு ஏதோ கொடுக்க பிரயோஜனம் இல்லை. 50 வயசு 60 வயசு ஆனவளுக்கெல்லாம் விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவா? அது ஒரு பலம் இல்லையம்பா. அதே வெளியே சின்ன குழந்தைகளுக்கு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தா தூக்கி வீசிட்டு தங்காரிட்டு தம்பாதன் இருக்கும். அதே போல யாருக்கு எப்பொழுது ஏது தேவை இருக்கோ அவளுக்கு அப்பொழுது அதை கொடுத்தா அதுதான் பலமாகும். அதே போல இந்த நித்திய கர்மாக்கள் என்னத்த பலத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவளுக்கு எப்பொழுதும் ஹிதமாக இருக்கக்கூடியதான பொருளைத்தான் கொடுக்கணும். ஹிதம் ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த சுத்தி தான் ஹிதம். மனசு சுத்தமாகமேனால் ஈஸ்வர கட்டாட்சம் அதுல வரும். வேதாந்தங்களை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் வரும். அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது அது நம்ம ஊனி கேட்டோமையானால் வியாக்கியாஸ்யாமிதே வியாக்கணத்துமே நிதித்தியாசஸ்வா அப்படின்னு யாஜ்ஞவல்கர் சொன்ன விதமாக அதனை கேட்டோமையானால் கேட்க மனசு நம்மளுடைய மனசு அதுல ஒன்று போகுமேயானால் ஞானம் வந்துடும் இந்த ஜென்மாவிலேயே. அதுக்காக மதிம் அதிம் அதீவ சுபம் ததாசி, ஞானத்தை கொடுக்கிற, ஞானத்துக்கு வேண்டியதான சுத்தமான மனசை கொடுக்கிறார். அதீவ சுபம் ததாசி, உயர்ந்ததான ஒரு சுபத்தை கொடுக்கிறார். அதான் அம்பாளுடைய பேராச்சு துர்கான்னு பேர். தும் துர்கே துரிதம் ஹரா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. துர்கோபனிஷத் துர்கா சந்திராயசே யஸ்மாத். அதனாலதான் அம்பாளுக்கு துர்கான்னு பேரும். கஷ்டத்துல இருந்து நம்மள காப்பாத்துகிறாள், அதனால துர்கான்னு பேர். அதோடு மட்டும் இல்லாமல் துர்காங்கிற இடத்துல தகாரம் உகாரம் ரேபம் ககாரம் இருக்கு. அதுல தகாரமானது தைத்தியால நமக்கு இருக்கக்கூடியதான சத்ருக்களை அழிக்கிறார். உகாரம்ங்கிறது நமக்கு ஞான மார்க்கத்திலேயோ உபாசனா மார்க்கத்திலேயோ நமக்கு ஏதாவது விக்னங்கள் வருமேயானால் அந்த இடையூறுகளை எல்லாம் நீக்கி விடுறான். அது உகாரம். தகாரம் உகாரம் துர்கால. அங்க ரேபம் இருக்க ராண்டு, அது என்ன பண்றது? ரோகங்களை போக்க விடுறது. ரோகானசேஷா நபகந்தி ருஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னென்ன ரோகம் வருதோ அந்த ரோகங்களை எல்லாமே போக்கக்கூடியதான ஒரு சக்தி அம்பாள் துர்கா. கடைசியில ககாரம் இருக்கு, இது என்ன பண்றது? பாபத்தை போக்கடி. பாபம் இருந்தால் அந்த பாபத்தினால் நமக்கு இடையூறுகள் அதிகமாக வரும். ஆகையால் பாபம் இல்லாமல் பண்ணுகிறார். இப்படி துர்காங்கிற பதத்துக்கு இத்தனை அர்த்தங்கள். அதனால்தான் தாரித்ய துக்க பயஹாரிணிகா ஸ்வதன்யா, தரித்திரம் இருக்கப்படாது. அது இருந்தா எல்லோருமே நம்மளை குறைச்சலா பார்ப்பா. அதிகமாக தனம் இருந்தாலும் கஷ்டம் அதை மெயின்டைன் பண்றது. ஆனா காசே இல்லாத போனா ஜனங்கள் யாருமே மதிக்க மாட்டா. நம்ம வாழ்க்கைய ரொம்ப கஷ்டமா போயிடும். கஷ்டமா போகும்பொழுது அப்ப என்னாச்சுன்னா நாம பகவான தியானம் பண்றதுக்கு தகுந்ததான மனசு. நமக்கு ஏதோ காசு இல்லைன்னு சொல்ற, காசு இல்லாம கஷ்டப்பட்டவா ரொம்ப பேர் இருந்துட்டு இருக்க.
ஆனா அந்த கஷ்டப்பட்ட போதிலும் அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால உயர்ந்ததான ஒரு நிலை வரும். திருப்பதனும் துரோணாச்சாரியாலும் 2 பேரும் பரசுராமர்கிட்ட வாசிச்சோம். அந்த வாசிக்கிற காலத்துல 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயி அதீவ ஸ்னேகம் முடிஞ்ச போச்சு. அவர் இவளுக்கு சமாவர்த்தனம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு வாங்குவோம்னு சொல்ல போறார். அப்ப திருப்பதன் என்ன சொல்றார், நான் ராஜாவனுடைய பிள்ளை, கொஞ்ச நாளைக்கு எனக்கு யமராஜ்ய பட்டாபிஷேகம் ஒரு ராஜாவா ஆயிடுவேன். உமக்கு எப்பாவது ஏதாவது ஒரு கவலை வந்தா ஒரு கஷ்டம் வந்தா என்கிட்ட கேட்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு போற. சாதாரணமா அத மறந்துட்டார் துரோணாச்சாரியர். எதற்காக? நமக்கு ஒரு தேவையில்லை. பழைய நாள்ல எல்லாம் எப்படின்னா விரலுக்கு தக்க வீக்கம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வருதோ அதோட வாழ்க்கையில சந்திருப்தியா வாழணும், கடன் பண்ணப்படாது. அது அப்பத்து ஒரு பரிஸ்தி. இப்ப எல்லோரும் முதல்ல கிரெடிட் கார்டுல வாங்கி விட அடுத்த மாதம் முடிஞ்சா கட்டுறோம், இல்லைன்னா தவணையில கட்டுறோங்கிறான். இது இன்னைக்கு. அப்ப கடன் இருந்தா அது ரொம்ப மகா தோஷம்னு நினைக்கிறவா. இவர் போயிட்டார், துரோணாச்சாரியர் போனார். அதுக்கப்புறம் என்னாச்சு? கல்யாணம் ஆச்சு. வேதாத்தியனம் பண்ணியிருக்காரு, எல்லா அத்தியனமும் பண்ணியிருக்காரு. அதோட விசேஷமான தனுர் வித்யில அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவ்வளவு பண்ணினார். ஆனா சாப்பிடுறதுக்கு காசு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லையே. இப்ப ராஜாட்ட வரணும் பார்க்கணும், அவர் அதையும் கேட்கல. ஏதோ யாருக்காவது சொல்லிக் கொடுத்து ஏதாவது வந்தா அதோட இருப்போம் நினைச்சு விட்டார். கல்யாணமாய் 1 வருஷம் ஆச்சு. குழந்தையும் பிறந்தான், அஸ்வத்தாமான். அந்த குழந்தை வளர்ந்தான், 4-5 வயசு ஆச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, மற்ற குழந்தைகள்னா நாங்க போய் பால் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் பார்த்தார், இந்த அஸ்வத்தாமாவும் பார்த்தார். நேரம் அம்மா கிட்ட எனக்கு பாலை கொடுன்னு கேட்டார். எங்க இருந்து கொடுப்பா? பசுமாடு இருந்தா பால் வரும். அந்த காலத்துல பாக்கெட் பால் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? என்ன பண்றது? பார்த்தா குழந்தைக்கு எப்படியா மன திருப்தி பண்ணணும். பச்சை மாவை அரிசி மாவை எடுத்து ஒரு டம்ளர்ல போட்டு ஜலத்தை கலந்து நல்லா கலந்து கொடுத்தா. இத இந்த துரோணாச்சாரியர் பார்த்தார். மனசுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுத்தவர். இப்படி என்ன குழந்தைக்கு பால் கொடுக்க கூட முடியாத அளவுக்கு தாரித்திரியமான மக்கள் அப்படியே மனசு யோசனை பண்ணிட்டு துருபதனிட்ட போலாம்னு நிச்சயிட்டு போனார். போனா என்னாச்சு? துருபத மகாராஜா அரண்மனையில சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்க. நிறைய மந்திரிகள், சேனாதிகள், அத்தனை பேரும் அங்க இருக்க. இவர் இங்க போனார். இது போல நான் துரோணன் வந்திருக்கேன், உன்னோட படிச்சவர்னு சொன்னார். அவர் பார்த்தார், இவருடைய கிழிஞ்ச வேஷ்டி, ஒரு பார்க்கறதுக்கே அசக்கியமா இருக்கக்கூடியதான கோலம். இத பார்த்துட்டு, நீங்க பொய் சொல்றேன், என்னோட நீங்க வாசித்த ஞாபகம் எனக்கு ஒண்ணும் இல்ல, அதனால போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். இவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒண்ணு தாரித்திரத்தினால ஒரு கஷ்டம், 2வது கஷ்டம் என்னாச்சு? இப்படி சபையில 100 பேர் இருக்க, நான் பொய் சொல்றேன்னு சொல்லிவிட்டானே. இவர் சொன்னதுனாலதானே நான் வந்தேன், இல்லைன்னா வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்பேனே அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல கவலைப்பட்டுட்டு நேர வீட்டுக்கு போல. கால் இந்த பக்கம் போச்சோ அந்த பக்கம் போறது. அதான் தாரித்திர லட்சணம். என்ன இன்னது தெரியாம ஒரு ஐடியா இல்லாம போயிட்டே இருக்காரு. சாயங்காலம் 4 மணி அடுத்த காலமே 11:30-12 மணிக்கு நடந்துட்டு, அதுக்கப்புறம் 4 மணி நேரம் விடாம நடந்திருக்காரு. சாயங்காலம் ஒரு 4 மணி நேரம் அப்படி இருக்கிற காலத்துல ஒரு இடத்துல ஒரு நிறைய குழந்தைகள் விளையாடிட்டே இருக்கா. ஆனா அத்தனை குழந்தைகள் எட்டி எட்டி கணத்துல பாக்குற. குழந்தைகள் எல்லோருட்டையும் அம்பு இருக்கு, வில்லு இருக்கு. ஆனா ஏன் பாக்குறான்னு தெரியல. இவருக்கு கிட்ட போனார். என்னப்பா எல்லாரும் சேர்ந்து கணத்துல பாக்குறீங்களே, என்ன அர்த்தம் உங்களுக்கு அப்படின்னா, பந்து விழுந்துட்டு அதுக்காக தான் பாக்குறோம். இத்தனை பேர் இருக்கு, அத்தனை பேரும் ஒத்தராலும் கணத்துல இறங்க முடியாது, நான் நீச்சல் தெரியாது. அதோட இறங்கிறதுக்கு வேண்டியதான வசதி அந்த கணத்துல இல்ல.
அந்த பந்து விழுந்துட்டு பால் விழுந்தத நான் எடுத்துக்கணும்னு கையில ஒவ்வொருத்தருக்கும் வில்லு இருக்க எடுத்துக்க முடியாதான்னு அங்க ஒரு குழந்தை சொல்லிட்டு, தாத்தா எங்களுக்கு எடுக்க தெரியாதா, அம்பு போட்டா எடுத்துருவோம், ஆனா என்ன சொன்ன அம்பு போட்டா பந்து கிழிஞ்சு போயிடுமே, இப்ப நான் அந்த பந்து அந்த எதுக்கு உபயோகப்படாது அப்படின்னு இவர் என்ன பண்ணினார், அந்த குழந்தைகளுடைய கையில இருக்கக்கூடியதான ஒரு வில்லையும் அம்புகளையும் வாங்கிட்டு அந்த அம்பு போட்டார். எப்படி போட்டாரு, கரெக்டா அந்த பந்துக்கு தொடணும், கொஞ்சம் குத்திக்கணும், ரொம்ப குத்திட்டுன்னு கிழிச்சு விடும். அப்படி குத்தி அந்த அம்போட இன்னொரு அம்பு, அந்த அந்த அம்போட இன்னொரு அம்பு, அப்படி வரிசையாக அதை குத்தி அந்த பந்தை எடுத்து அவளை கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு ஒரு போயிட்டார். நீங்க யாரு ஒன்னும் சொல்லியது ஒன்னும் சொல்லவே இல்லை, அவளாட்டு போயிட்டார். தினந்தோறும் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைகளோட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ கதை சொல்லி பேசி நல்ல வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் படுத்துக்க வைப்பார். பீஷ்மாச்சாரியர் பாண்டவாளையும் கௌரவாளையும் 108 பேர். அப்ப இந்த நாள் சாயங்காலம் என்ன ஆச்சுன்னா, இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து, தாத்தா இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒரு விசேஷம் பார்த்தோம், இது போல பந்து விழுந்து போயிடுத்து, ஒருத்தர் வந்தார், இது பண்ணினார். பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணார் தெரியுமோ, இம்மிடியேட்டா அங்க இருக்கக்கூடியதான சேனாதிபதியை கூப்பிட்டு எல்லா திக்குகளுக்கும் மனுஷால அனுப்பி இது போல இருக்கார், ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். ஏன்னா ஒரு 4 மணி நேரத்துல சாதாரணமாக மெல்லமா நடக்கிறவர் ஒரு 10 மைல் 12 மைல் தான் போவார். இவரும் குதிரையில அனுப்பிச்சிருக்கார், போய் புடிச்சுட்டு வாங்க, வாழ்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் இதுவரைக்கும் எங்க குழந்தைகளை எல்லாருக்கும் கிருபாச்சாரியர்கிட்ட தான் பாட சொல்லி, துரோணாச்சாரியருக்கு முன்னால முதல்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கிருபாச்சாரியர். அவருக்கு என்ன தெரியுமோ அது வரைக்கும் சொல்லி கொடுத்தார். ஆனா பீஷ்மாச்சாரியருக்கு அது போராது. அவர் என்ன பண்றார், காசி ராஜா மாதிரியும் மற்ற ராஜாக்கள் மாதிரியும் எங்க குழந்தைகள்ல ரொம்ப நன்மை தேர்ச்சி பெற்றவாளா இருக்கணும், அதிகமான ஒரு நுட்பமான விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சார். யார் சொல்லி கொடுப்பா? கிருபாச்சாரியருக்கு அஸ்திர வித்யை என்ன புஸ்தகத்துல இருக்கோ என்ன பண்ணணுமோ அதான் தெரியும். ரகசியமான விஷயங்களும் புதுசான விஷயங்களும் சொல்லி தரணும்னு அது வேற யாரோ வேணும். இப்ப இருக்கிறதுல தானே இருப்பார். அவர்கிட்ட வாசிச்சதுனால பரசுராமர்கிட்ட அவருக்கு ஒரு தெரியும், ப்ரஹஸ்பதி கிட்டையும் வாசிச்சிருக்கார் அவர், அதனால அவருக்கு தெரியும். அடுத்தது துரோணாச்சாரியருக்கு தெரியும். இத பார்த்ததுமே இந்த வித்ய பரசுராமர்கிட்ட இருந்து வந்த வித்யை இது, இதை தெரிஞ்சின்றவர் துரோணாச்சாரியர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கணும். அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல நாளையில இருந்து 105 குழந்தைகளுக்கு நீங்க தான் ராஜாவுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க தான் பாடம் சொல்லி தரணும்னு. அந்த க்ஷணம் வரைக்கும் இருந்த தாரித்யம் அதோட விட்டு போச்சு. ஏன்னா இவர் கலந்தினது நடக்கிறப்பெல்லாம் மந்திரத்தை சொல்லிட்டே நடக்கிறார். என்னாச்சு, அந்த மந்திரம் சத்திய பலத்தை கொடுத்தது அன்னைக்கு ராத்திரியில இருந்து ஆரம்பிச்சு. தாரித்திரம் சிறிதேரும் இல்ல, கடைசி பிராணம் போற வரைக்கும் தாரித்திரம் இல்லவர் அப்படி இருந்தார். அதனாலதான் தாரித்ய துக்க பயஹாரிணிகாத்வதன் சர்வோபகார கரணாய சதா ஆர்திர. சர்வோபகார கரணாய எல்லா காரியத்தையும் சகாயம் பண்ணணும். அப்படி பாணாசுரன் ஒரு மகாராஜா இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு உஷான்னு பேரு, அழகான பெண். என்ன பண்ணினா, அந்த அம்மா ஒரு நாளைக்கு ஸ்வப்னத்தை பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணிட்டு இருந்தா, மந்திரத்தை வாங்கிட்டு சீரியஸா தியானம் பண்ணிட்டு இருந்தா அந்த பெண்ணு. ஒரு நாளைக்கு அந்த அம்மா ஸ்வப்னத்துல ஒரு அழகான ராஜகுமாரன் காணப்பட்டான். இவர் தான் உங்களுக்கு ஆட்டக்காரர் ஆக போறார் அப்படின்னு சொப்னத்துல சொல்லியாச்சு அம்பாள். அவர் யாரு, எங்க இருப்பார், என்ன ஏது ஒண்ணும் தெரியல. சொப்னம் 1 வருஷம் வரைக்கும் ஆறது ஒண்ணுமே தெரியல. அப்பாவோ ஸ்வயம்வரம் பண்ணணும் அல்லது பையனை பார்க்கணும்னு ரொம்ப சீரியஸா இருக்கு. இந்த அம்மாவுக்கு சொப்னத்துல பார்த்த பையன் தான் வேணுங்கிற.
அட்ரஸ் கிடையாது, என்ன பண்றதுன்னு. இன்னும் தெரிஞ்சதுதா ஏதோ அப்பா இங்க போங்க வேற யாராவது பண்ணி அனுப்பலாம். ருக்மணி அனுப்பினா பத்தியில கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஆனா ஆள் என்ன தெரியாது, பேர் என்ன தெரியாது. சொப்னத்துல பார்த்த உருவம், அந்த உருவமானது டெய்லி எப்பொழுதும் ஒவ்வொரு செகண்டும் அந்த அம்மாக்கு முன்னாலேயே இருக்க. என்ன பண்ணுவாள்? வேற யாருக்காவது அப்பா பார்த்த பிறகு நோன்னு சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான பரிஸ்திதியோ இல்லையா? ஆகையால் உள்ளே கவலைப்பட்டுட்டே இருக்கா. அந்த அம்மாவுக்கு சித்திரலேகான்னு ஒரு ஃப்ரெண்ட், தோழி. என்னம்மா என்ன ரொம்ப கவலைப்பட்டிருக்க, எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறல, எதுலயும் ஒரு சந்தோஷமே இல்லையே உங்களுக்கு வாழ்க்கைக்கு, இது மாதிரி நீங்க இருந்தது இல்லையே அப்படி இருக்கு. மெல்லமா இந்த விஷயத்த சொன்னான். அதுக்கப்புறம் எங்க இருக்காரு, எந்தூர் ராஜாவுடைய பையன், யாரு என்ன ஏது கேட்டா ஒன்னும் தெரியாது. அப்ப அந்த மாதிரி சொன்னாலாம், எனக்கு இந்த சண்டிகா பரமேஸ்வருடைய மந்திரத்தை தெரியும், அத நான் சொல்லி உனக்கு அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு சொன்ன. சரின்னு இந்த அம்மா என்ன பண்ணீங்கன்னா, எந்தெந்த ராஜகுமாரால் இருக்காலும் அவளுடைய சித்திரத்தை எல்லாம் எழுதினா, போட்டோ இல்ல அந்த காலத்துல, டிராயிங் போட்டு கொடுத்தா ஒவ்வொருத்தனுக்கும் பர்ஃபெக்டா பண்ணுவா அந்தப்பா. இப்படி ஒரு 2-3 மாசம் ஆச்சு. எந்தெந்த ராஜா எப்படி இருப்பாவா, குழந்தைகள் என்ன என்னன்னு கேட்க கடைசியில கிருஷ்ணனுடைய பேரு போட்டு ஒரு மாதிரி சாயல் இருக்குங்கிறாளே தவிர அந்த பையன்னு சொல்ல மாட்டேங்கிற. அவருடைய பையன் பிரத்யும்னன், அவருடைய பொம்மையும் போட்டார். ரொம்ப நன்னா தெரியுது, ஆனா இவர் இல்லைங்கிற. அது மாதிரிதான் இருக்காளே தவிர இவர் இல்லை அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அந்த பிரத்யும்னனுடைய பையனா இருக்கக்கூடியதான அனிருத்தன பொம்மையை போட்டதுமே என்ன ஆச்சுன்னா, அதை எடுத்து இவர் தாங்கிற. இப்ப இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியாதன்னு நினைச்சதான விவகாரம் கண்டுபிடிச்சாச்சு. என்ன ஆச்சுன்னா, ஒண்ணும் பயப்படாது. என்ன ராத்திரி அனிருத்தம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அம்பாளுடைய சேனைய அனுப்ப சொல்லி மந்திர பலத்தினால கட்டிலோட எடுத்துன்னு வந்துட்டு விட்டான். சாதாரணமாக மனுஷனோட அழைத்துன்னு வரதோட அந்த கட்டிலோட எடுத்துன்னு வந்துட்டு விட்டான். நேர கட்டிலோட வந்தார். இப்ப என்ன ஆச்சுன்னு, அந்த பையன் யாரை இவன் நினைச்சாலோ சொப்னத்துல பார்த்தாலோ அந்த பையன் நான் இங்க வந்தார். அந்த பையனுக்கும் இந்த உஷாவை பார்த்தா ரொம்ப அழகான ஒரு ஸ்வரூபம், பார்த்தா ஒரு அபிமானம் வந்தாச்சு 2 பேருக்கும். இங்கே இருக்கா. ஆனா என்னாச்சு, ஒரு 4-5 நாள்ல ராஜாவுக்கு உஷாவுக்கு இந்த பாலாசுரனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த விஷயத்தை. அவர் என்ன பண்ணினா, கிருஷ்ண பரமாத்மா மேல யுத்தத்துக்கு போயிட்டார். இப்படி கிருஷ்ண பரமாத்மா வாய மூடுன்னு இருந்தார். ஜாஸ்தியாக இந்த விவகாரத்துல ஈடுபட மாட்டார். அவர் அப்பவே சொல்லிருக்காரோ கீதையில, அசங்கோகம் இதோட சம்பந்தப்பட மாட்டேன். வீட்டுல வரக்கூடியதான முக்கியமான விஷயங்களும் சம்பந்தப்பட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அது தானா சரியா ஆகுது. பகவான் நினைச்சா தானா சரி. இதே போலதான் ருக்மணி பிரத்யும்னனை பெற்றார். 7வது நாள், பிறந்த 7வது நாள் பையன் காணும். என்ன பண்ணுவான் அந்த அம்மா ருக்மணி? பகவானுடைய காலில் விழறா. சிரிச்சா கவலைப்படாதேன்ட்டார். வேற ஒன்றும் அந்த அம்மாவுக்கு தெரியும். பகவான் என்ன சொல்றாரோ அப்படி நடந்துக்கணும், அதனால்தான் க்ஷேமம் வரும் அப்படின்னு கருதினாலே தவிர அவர் ஒன்னையும் நினைக்கல. அந்த அம்மா 20 வருஷம் ஆனப்புறம் வரும்பொழுது ஒரு கிருஷ்ணனா அல்லது பிரத்யும்னனான தெரியாத அளவுக்கு ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வந்திருக்காராம். அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன உருவமோ அதே உருவத்தோட வந்திருக்கார். அந்த பிரத்யும்னனுடைய கதை வேறு, அது இன்னைக்கு வேண்டாம் நமக்கு. அனிருத்தனுடைய கதை வேண்டாம். ஆனா வந்தாரா, அது 20 வருஷம் வந்த பிறகு பகவான் கிருஷ்ண பரமாத்மா வருவான்னு சொன்னேனோ இல்லையோ வந்தேன்ட்டாராம். ஆனா இந்த 20 வருஷம் பட்ட மனக்கவலை யாருக்கு தெரியும்? அப்படி அந்த பிரத்யும்னனுடைய குழந்தை தான் இந்த அனிருத்தர். இவன் ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணினா, இவரெல்லாம் சொல்லி பிரத்யும்னன் அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போய் காவலா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனோட யுத்தத்தை செய்து அதுக்கப்புறம் இந்த பானாசுரனுடைய கர்வத்தை
அழைச்சி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொடுங்கோன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இதான் விசேஷமாக சர்வோபகார கரணாய. இந்த பாஸ்கர் ராய லலிதா சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார் பார்த்தீங்களா, அதே போலயே இந்த துர்கா சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அந்த துர்கா சப்தத்துக்கு வியாக்கியானம் இருக்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு கிரந்தம். ஆனா அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அற்புதமாக. அதுல இந்த சர்வோபகார கரணாய என்னென்ன உபகாரம் பண்ணணுமோ அதற்கு அம்பாளுடைய மந்திரமே போதும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படி சர்வோபகார கரணாய சதா ஆருத்ர சித்தா, எப்பொழுதும் ஈர நெஞ்சியோட இருக்கிறவர் அப்படின்னு இந்த உஷா சரித்திரம் விசேஷமாக இங்க கோட் பண்ணியிருக்கார். அதோட மட்டுமல்ல, இதனுடைய ரெஃபரன்ஸ் சூச்சனங்கள்லாம் வேதத்துல இருக்குன்னு காமிச்சு கொடுத்திருக்காரு. அது அப்ப பாப்போம். துர்கே ஸ்மிருதா ஹரசிதீட்டு அசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிம் அதீவ சுகாம் ததாசி தாரித்ரிய துக்க பயஹாரிணிகாத்வதன்யா சர்வோபகார காரணாய சதார்த்த சித்தா. அதான் அங்க மதிம்னு சொன்னமே, ஆனால் மதிம் ததாசின்னு சொல்ற மதிம்னா சித்த சுத்தியை கொடுக்கிறார். உபாசனைகள்ல சித்த சுத்தியை தான் கொடுக்குமே தவிர மோட்சத்தை கொடுக்காது. மோட்சமானது எப்பொழுதும் ஞானத்தினால் தான் வரும். ஏதோ ஞானம் இல்ல, அத்தியாத்ம ஞானத்தினால்தான் வரும். அந்த ஆத்ம ஞானாதேவத கைவல்யம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த ஞானம் நமக்கு வரணுங்கிறதுக்கு மகிழம் உபயோகப்படலாம். எது? சந்தியாவந்தனம், அக்னி காரியம், மற்ற காரியங்கள், இவைகள்லாம் நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஜபங்கள், தபஸ்கள், இவைகள் எல்லாமே சித்த சுத்திக்குத்தான் உபயோகப்படும். ஆனா கவலைப்பட வேண்டாம், சித்த சுத்தி எப்ப வந்ததோ அப்பவே சத்குரு லாபமும், அதற்கு பிறகு அவரிடத்துல சிரவணாதிகளும் வந்து இந்த ஜன்மாவிலேயே மோட்சத்தை பெறலாம். ஆகையால் உபாசனங்கள் வேணுமா வேண்டாமான்னா அவசியம் வேணும்னு சூத்திர பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணியிருக்கு. அவசியம் வேணும், ஆனா அதனால மோட்சம் வருதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது ஞானத்தை கொடுக்கும், ஞானம் மோட்சத்தை கொடுக்கும். ஆகையால் ஞானத்தினால்தான் மோட்சம், ஆனா ஞானம் வருவதற்கு சகாயப்படக்கூடியதான தத்துவம் இது அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே தியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகம் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிஞ்சதான ஒரு ஸ்லோகம். ஸ்திரீகள் எல்லோரும் சாயங்காலத்துல துளசிக்கு தீபத்தை வச்சு, அம்பாள் இடத்துல தீபத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணும் பொழுது சொல்ல வேண்டியதான ஸ்லோகம் இது. ஸ்லோகம் இல்லை, இது மந்திரம். இது அம்பாளுடைய மந்திரம் இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கு. அந்த ஸ்லோகமானது சாதாரணமாக பெண் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பா. அதே மாதிரியே பூஜை பண்ணும் பொழுதும் கற்பூர ஹாரதி பண்ற காலத்துல இந்த ஸ்லோகமும் சொல்லுவா. நசத் பாசகத்தே சூரியோ நசதாங்கோ ந பாவக யத்வா நனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா அப்படிங்கிற ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகத்தையும் சொல்றது சம்பிரதாயம். இப்ப என்ன சொல்றது? சர்வ மங்கள மாங்கல்யே. அம்பாளை இங்க சிவேன்னு கூப்பிட்டு, சிவே சர்வார்த்த சாதிக்கே. சிவான்னு சொன்னாலே மங்களம்னு அர்த்தம். ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு சிவாங்கிற சப்தத்துக்கே நல்லது, ஆஸ்பிஷஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அந்த சிவனுடைய நாமா தான் அம்பாளுக்கும் இருக்கு. சிவான்னு பேரு. பரமேஸ்வரனுக்கு சிவன்னு பேரு, அம்பாளுக்கு சிவான்னு பேரு. அதனால நாமசாமியம் உண்டு. அதே மாதிரியே அவ ரெண்டு பேருக்கும் காரிய சாமியம். காரிய சாமியம் என்ன? உலகத்தை படைக்கிறது, உலகத்தை காப்பாத்துறது, உலகத்தை தன்னிடத்துல கொள்வது, அனுகிரகம் பண்றது, நிகிரகம் பண்றது, இப்படிப்பட்டதான பஞ்ச கிருத்தியங்களும் சிவனுக்கும் உண்டு, அம்பாளுக்கும் உண்டு. அதனால அவளுக்கு நாமசாமியம், ரூபசாமியம், காரிய சாமியம். ரூபசாமியம்னா ரெண்டு பேரும் ஒரே சரீரத்துல தானே இருந்துட்டு இருக்கா, அதனால ரூபசாமியமும் உண்டாச்சு. அப்படி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் சிவான்னு சொன்னேன். அந்த சிவான்னு இருக்கே அம்மா, அந்த அம்மா எப்படிப்பட்டவா? சர்வ மங்கள மாங்கல்யே. மங்களமான பதார்த்தத்துக்கு மாங்கல்யத்தை கொடுப்பாளாம்.
நம்ம மங்களமான பதார்த்தங்கள்னு எதை வச்சுட்டு இருக்கோம்? வெத்தலை, அதே போலயே பாக்கு, மஞ்சக்கிழங்கு. மஞ்சக்கிழங்கு இருந்து அது யாராவது காலால எதிரிட்டு போயிடுவானா? பழைய நாள் பாட்டி இருந்துன்னா கொண்டு விடுவா முழுக்க. மஞ்சக்கிழங்கு அது என்ன பண்றது? வெறும் மஞ்சக்கிழங்கு தான். அது வெறும் மஞ்சக்கிழங்கு தான் சார். ஆனா அதுல மங்கள்யம், மங்களமா இருக்கக்கூடியதான பதார்த்தம். குங்குமம் இருக்கு, இது மங்களம்னு சொல்றோம். இப்படி சில பதார்த்தங்கள் மங்களம்னு வச்சுட்டு இருக்கோம். நம்ம காசு ஒரு 4 கீழே இருந்ததுன்னா அது தொடப்பத்தை வச்சு பெருக்கிற காலத்துல முதல்ல அதை எடுத்து கண்ணுக்கு ஒத்திட்டு மேல வச்சுட்டு அப்புறம் தான் மீதிக்கு உபயோகப்போ. அது அப்படி இழுப்பாள என்ன ஆச்சுன்னு, அந்த பணத்துக்காகத்தானே வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறான். சரீரத்துக்குள்ள இருந்தா பிராணம்னு பேரான், சரீரத்துக்கு வெளியில இருந்தா அதுக்கு பணம்னு பேரான். அப்படி அந்த அளவுக்கு அந்த பணத்து மேல ஒரு அபிருச்சி வச்சுருக்க அது பண்ணுவாளோ. இதெல்லாம் மங்களமான பதார்த்தங்கள். லோகத்துல எவைகளை நாம ரொம்ப ஒசத்தியா நினைக்கிறோமோ, புஷ்பங்கள், அம்பாளுக்கு போட்ட புஷ்பம், அதை எடுத்து கண்ணுல ஒத்திண்டுத்தானே அதை அந்த பக்கம் வைக்கிறான். இவைகள்லாம் மங்கள பதார்த்தங்கள்னு பேர். இந்த மங்களமான பதார்த்தங்களை சாதாரணமாக என்ன பண்ணணும்னா அதை கௌரவிக்கணும், பத்திரமா எடுத்து மேல வைக்கணும். இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் மாங்கல்யம் எப்படி வந்தது? அம்பாள். அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம், அந்த ஒரு மகாத்மியம் அது ஸ்ரீவிஜயினு பட்டிருக்கு. அதனால அதுக்கு மங்களமான பதார்த்தங்கள்னு சொல்லிவிட்டோம். அப்படி மங்களமான பதார்த்தங்களுக்கு மாங்கல்யத்தை கொடுக்கறதே அம்பாள் தான். அதே போலயே உங்க ஸ்வரூபத்துல சாஸ்திரங்கள்ல ஓம்னு ஒரு சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது பரம மங்களமான ஸ்வரூபம். ஓம் தத் சத் அப்படின்னு 3 எழுத்துகள் சாட்சாத் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது பகவத்கீதை. யோ வேதாதோஸ்வர புரோக்தோ வேதாந்தேக பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய யப்பரஸ்த மகேஸ்வரா. யோ வேதாதோஸ்வர புரோக்தா, இது ஓங்காரம்னு இருக்கு பார்த்தா, இது வேதத்துல முதல்ல சொன்னதான ஒரு ஸ்வரூபம். அதே போலயே வேதத்தினுடைய முடிவுல சொன்னதும் ஓம் ஹரி ஓம். வேதத்தை சொல்லுங்கன்னு சொன்ன ஓம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வேதத்தை சொல்லணும், அப்படியே எடுத்துக்கூடாது. அதே போலயே முடிகிற காலத்துல ஹரி ஓம்னு சொல்லித்தான் முடிக்கணும். ஏன்னா அந்த வேதத்துல முதல்லையும் கடைசிலையும் இருக்கான். முழு வேதமும் ஓம்காரம் தான். சாந்தோக்கியோபனிஷத்துல என்ன சொல்லிட்டு, ஓமித்யேததக்ஷரம் சர்வம் சத்திய உபவியாக்கியானம் அப்படின்ட்டு இந்த உலகமானது சப்த பிரபஞ்சமும் அர்த்த பிரபஞ்சமும் சேர்ந்து ஓங்காரம் தான். ஓங்காரத்தின் இடத்துலன்னா சாஸ்திரங்கள்லாம் உண்டாச்சு, வேதங்களே உண்டாச்சு. யோ வேதாதோ ஸ்வர புரோக்தோன்னா யோ பிரம்மாணம் விததாதி அப்படின்னு முதல்ல அந்த பிரம்மத்துக்கு ஹிரண்ய கர்ப்பருக்கு ஓங்காரத்தை சொல்லிக் கொடுத்தார். யோவை வேதாம்ச பிரகிடோதி தஸ்மை, அவனுக்கு அந்த வேதங்கள்லாம் புரியும்படி அனுகிரகம் பண்ணினார். இப்ப இருக்கக்கூடியதான வேதங்கள் எல்லாம் என்ன ஆச்சு? பிரளய காலத்துல இந்த சப்தங்கள்லாம் சேர்ந்து ஓங்காரத்துக்குள்ள பூந்தது. அந்த ஓங்காரத்தை தன்னிடத்துல வச்சுருந்தார் பரமாத்மா. மறுபடியும் உலகத்தை படைச்சார். படைக்கிறதுக்காக முதல்ல யார படைச்சார்? பிரம்மதேவரை படைச்சார். அப்படின்னு ஆரம்பிச்சு முதல்ல ஹிரண்ய கர்ப்பரை பிரம்மதேவரை சுட்டி பண்ணினார். யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ், இந்த வேதங்களை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்படி சொல்லிக் கொடுத்தார்? ஓம்னு சொல்லிக் கொடுத்தார். அவ்வளவு. அதுக்கப்புறம் அவர் பார்த்தார், வெறும் ஓமன் இருக்கு, இதுல என்ன வர போறதுன்னு அவர் நேர அப்படியே தான் தாமரைன்னா பிறந்தார். அந்த தாமரை வழியாக உள்ள போய் மகாவிஷ்ணு போய் கேட்டாராம், இப்படி இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்? ஓம்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்து விட்டீரே அப்படி. தபஹா அப்படின்னு கேட்டது. அந்த தபான்னு கேட்ட பிறகு தபசு தான் எல்லாத்துக்கும் உயர்ந்ததான ஒரு சாதனம் என்று கருதி அந்த ஓங்காரத்திலேயே தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்பொழுது அவளுக்கு
போன கல்பத்தில் இருக்கக்கூடியதான எல்லா வேத மந்திரங்களும் தோணித்தான். அதனால வேதங்களை நம்ம எல்லாம் எழுதப்பட்ட கிரந்தம்னு சொல்லல, அது தானா அவருக்கு ஸ்புடமான மந்திரம். அப்படி அத்தனை மந்திரங்களும் அவருக்கு தோணித்து, அதுக்கப்புறம் அந்த மந்திரங்களை வச்சுதான் மனுஷாலையும் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினார் ஹிரண்யகர்பர். பரமாத்மா ஹிரண்யகர்பர் சிருஷ்டி பண்ணிட்டு சும்மா இருந்துட்டார். மீதி எல்லாம் யாரு? பிரம்மதேவன் தான் உலகத்தை படைச்சுட்டே இருக்கார், இன்னும் படைச்சுட்டே இருக்கார். அப்படி இத்தனை பதார்த்தங்களும் சப்த சிருஷ்டியோ அர்த்த சிருஷ்டியோ, அர்த்தங்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொருள்கள். அதே போல சப்தங்கள்னா வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் அத்தனையும் அப்படி வந்தது. அந்த வேதமானது ஓங்கார வடிவமா இருக்கு. ஆரம்பத்திலையும் ஓங்காரம், கடைசியிலையும் ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை மங்களமான ஒரு பிரம்மஸ்வரூபத்தோட சேர்த்து வைக்கணும். பிரம்மத்தை தானே சொல்றத, அதனால பிரம்மத்தை சொல்றதுனால அதுவே அந்த வாச்சக அதேதத்தினால ஓங்காரமே பிரம்மம் ஆயிடும். அந்த ஓங்காரத்தை பிறந்ததான ஒவ்வொரு மனுஷனோடு சம்பந்தப்படுத்து. ஜாகிரத் காலத்துல உங்களுக்கு விஸ்வனாகவும், நீங்க சொப்னம் பார்க்கும் பொழுது தைஜசனாகவும், அதே போலயே தூங்கும் பொழுது உங்களுக்கு ஈஸ்வரனாகவும் அப்படி சொல்லி விஸ்வ தைஜச பிராஜ்யனாக சொல்லி இந்த மூணும் கலந்து இருக்கிற காலத்துல ஓங்காரம் துரியம். அதே போலயே முழிச்சுருக்கு, சொப்னம் பார்க்கிறேன், அதுக்கப்புறம் தூங்குறேன், மறுபடியும் என்ன பண்றேன்? முழிச்சுக்கிறேன். முழிச்சுட்டு என்ன சொல்றேன்னு தெரியுமா? நான் எந்த நான் நேற்று ராத்திரி தூங்க போனேனோ அந்த நான் ராத்திரி தூங்கினேன், அந்த எனக்குத்தான் சொப்னம் ஏற்பட்டது. அந்த சொப்னத்தை பார்த்து இப்ப மறுபடியும் தூங்கினேன், மறுபடியும் முழிச்சுட்டு இருக்கேன். எந்த நான் முழிச்சுட்டு இருக்கேனோ அந்த நானே சொப்னம் பார்த்தேன், அந்த நான் தான் தூங்கினேன், அந்த நான் தான் முழிச்சுட்டு இருக்கேன். அப்ப இவைகள் எல்லாவற்றையும் நான் ஒண்ணு இருக்கா இல்லையா? அதான் துரியமான பிரம்மம். இப்படின்னு சொல்லி அந்த ஓங்காரத்தை அகார ஓகார மகாரங்களோட இந்த மூணையும் சேர்த்து வச்சுட்டார். ஜாக்கிர சொப்ன சுசுப்தியும் விஸ்வ தைஜச பிராஜ்ஞானையும் இவாளுடைய ஒரு குரூப்பா நினைக்கும் பொழுது வைஸ்வானரனாகவும் தைஜசனாகவும் ஹிரண்யகர்பனாகவும் பிராஜ்ஞன் ஈஸ்வரனாகவும் சொல்லி இந்த மூணு பேருக்கும் அப்பாற்பட்டது ஓங்காரம். அதான் துரிய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றேன். அந்த ஓங்காரம் தான் சர்வமங்களான்னு ஆச்சு. சர்வமங்களான அம்பாளுக்கு பேரு. எப்படி பேரு? மங்களம்னு சொல்றேனே இது வரைக்கும் மங்கள பதார்த்தம்னு. எது ஓங்காரம் மங்கள பதார்த்தம்னு சொன்னீனோ அந்த ஓங்கார வடிவமாக அம்பாள் இருக்க. எப்படி? ஓங்காரத்தை நீங்க பிரிக்கும் பொழுது அகார உகார மகாரங்கள் அப்படித்தானே சொன்னேன். ஆ ஊ சேர்ந்தா ஓன்னு ஆச்சு, ஓவும் மாவும் சேர்ந்தா ஓமுன்னு ஆச்சு. அந்த ஆ ஊ மா இருக்கும் இல்லையா, இத நீங்க ஊ மா ஆ அப்படி சொல்லுங்க. ஆ ஊ மா சேர்ந்து ஓங்காரம் சொன்னா போல நடுவுல இருக்கக்கூடியதான ஊ எடுத்து அதுக்கு பக்கம் மா, அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் தான் மாத்தின. அதேதான். அப்ப நட்டு உமா உமா கார்த்தியாயனி கௌரி அப்படின்னு ஆரம்பித்து அம்பாளுடைய ஸ்வரூபம் சர்வமங்கலமாச்சு. வேதங்கள்ல எதை நீங்க ஓங்காரம்னு சொல்லி சர்வமங்கள ஸ்வரூபம்னு சொல்றீங்களோ அதே சர்வமங்கள ஸ்வரூபத்தை சர்வமங்களா அம்பாளுடைய பேர். சர்வமங்கள மாங்கல்யே, எதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ, மங்களமான பொருள்களை சொல்றீங்களோ, மங்களமான சத்தத்தை சொல்லிட்டு இருக்கீங்களோ, இதனால குறிக்கப்படக்கூடியதான சகல பதார்த்தங்களும் அம்பாளுடைய. அதான் சர்வமங்கள மாங்கல்யம். மங்களங்களுக்கெல்லாம் மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய. அதனாலதான் அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால எல்லா மங்களங்களும் ஏற்படணும்னு சொல்றது. அப்படி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதி. அர்த்தம்னா காசுன்னு ஒரு அர்த்தம், அர்த்தம்னா பொருள்னு ஒரு அர்த்தம், சட்டத்துக்கு ஒரு பதத்துக்கு பொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதோட மட்டும் இல்ல, அர்த்தம்னு சொன்னா நம்ம நினைக்கக்கூடியதான பதார்த்தம். கர்ம அர்த்த காம மோட்சங்கள் அமோட்சம் அப்படின்னு 4 விதமான புருஷார்த்தங்கள். புருஷார்த்தம் என்னது? மனிதர்கள் விரும்பத்தக்கனது. அதான் புருஷைஹி அர்ச்சதே இது புருஷார்த்தம்.
புருஷன் எதை சார் கேட்கிறான்? பிறந்தண்ணில இருந்து எப்பொழுதும் தனக்கு வேணும் வேணும்னு எதை கேட்கறான்னு தெரியாம எதை கேட்கிறான்? ஆனந்தத்தை கேட்கிறான். நாம் எப்பொழுதும் சௌக்கியமாக ஆனந்தமாகவே இருக்கணும் என்றத்தான் மனிதனுடைய அடிப்படையா இருக்கக்கூடியதான ஆசை. அந்த ஆனந்தம் எப்படி வரும்? உலகத்தை அனுபவித்தால் வரும். ஐம்புலன்கள்னால உங்களுக்கு இஷ்டமான பொருள்களை அனுபவித்தேடையானால் அப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வருது. லட்டு இருக்கு, சாப்பிட்டா சந்தோஷமா இருக்க. அழகான ஒரு பதார்த்தம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்ததுன்னா ஒரு ஆனந்தமா இருக்கு. இப்படித்தானே? அப்ப விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மோட்சம் எனக்கூடியதான நித்தியானந்தத்தை பிரம்மானந்தத்தை மனிதன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கோ அந்த பிரம்மானந்தம் கிடைக்கல, ஆனா அதனுடைய சிறு துளியா இருக்கக்கூடியதான விஷயானந்தம் கிடைக்கிறது. அந்த விஷயானந்தமும் எதனால கிடைக்கிறது? காமத்தினால கிடைக்கும். எது ஆசைப்பட்டோ அது கிடைச்சால் உங்களுக்கு வருது. ஆனா அந்த காமமானது எப்படி வருது? நமக்கு நினைச்சதான பொருள்கள்லாம் நமக்கு வரணும்னு அது எதனால வருது? காசு இருந்தா வரும். அதனாலதான் அர்த்தம். இந்த காசானது எப்படின்னு, காசு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நல்ல வழியில காசு வந்ததையானால் உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கும். கெட்ட வழியில வந்த காசானது மனுஷனுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். இன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் துன்பத்தை கொடுக்கும். அதனால நினைக்கிறோம்னா அறமும் வேணும், தர்மமும் வேணும். ஆயால் தர்ம அர்த்த காம மோட்சங்கள், அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் 4 புருஷார்த்தங்கள். இப்படி இருக்கக்கூடியதான 4 புருஷார்த்தங்கள்ல அர்த்தம், அர்த்தமான காசுன்னு வச்சுக்கூடாது. அர்த்தமும் சொன்னா எல்லா பொருளும் எது நீங்க நினைக்கிறீங்களோ, எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்டதான அர்த்தம் பொருள்களையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறாள் அம்பாள். அதனால்தான் சர்வார்த்த சாதகே. இது வேணும், அப்பப்ப மாறிண்டே இருக்கும். நமக்கு வேண்டியதான பொருள்கள் எது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மாறிண்டே இருக்க. ஒரு காலத்துல டிரான்சிஸ்டர் வந்தது, அதுக்கு பெரிய ரேடியோ வந்தது, அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்தது, பெரிய டிவி வந்தது. இப்ப என்ன சவத்தோட சவடா இருக்கிற டிவி வந்துருது. அது எல்சிடிங்கிறான், எல்இடிங்கிறான். பாருங்க, இப்ப பழச நிமம் கொடுத்தா வேண்டாம்ங்கிறான். விவகாரம் அவைகள் எனக்கே வேண்டாம் இருக்கும். எப்பவுமே வசத்தியான பதார்த்தம் எது வந்ததோ அது பழைய பதார்த்தங்கள்ல தூக்கி போட்டுரும். அப்படி எந்தெந்த சமயத்துல உங்களுக்கு எது வேணுமோ அந்தந்த சமயத்துல உங்களுக்கு சாதிச்சு கொடுப்பாங்க. அதனால்தான் சர்வார்த்த சாதி. ஏதோ எல்லா குப்பையும் உங்க காத்துல விழுந்ததுன்னா அது ரொம்ப மோசமா போயிடும் சுவாமி. ஏன்னா எது நீங்க விரும்புறீங்களோ, எந்த சந்தர்ப்பத்துல விரும்புறீங்களோ அந்த சந்தர்ப்பத்துல விரும்பின பொருளை உங்களுக்கு கொடுக்கும். அதனால பொருளானது எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது? மனசாந்தியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்க. இந்த மனசானது என்ன பண்ணிட்டு, ஒரு பொருளை நீங்க வேணும்னு பார்த்த முதல்ல அப்பத்துல இருந்து அது ஆடிண்டே இருக்கு. அது எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பண்ணினா வரும், அது எப்படியாவது ஆகணுமே, 20 பேருக்கு வந்திருக்கேன் எனக்கு வரலையே, இப்படி அந்த அலைகள் மனதுல வந்துட்டே இருக்கு. எந்த பொருளையும் நீங்க நினைத்த காலத்துல இருந்து அந்த பொருள் உங்களுக்கு கிட்டுற பர்யந்தம் அந்த மனசுல அலைகள் இருக்கு. அதான் கவலைன்னு. இந்த வரக்கூடிய அவலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேவ்ஸ்ன்னு சொல்றீங்களா, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல விருத்தின்னு சொல்றது. அந்த மனசுல விருத்தி ஏற்பட்டது தேடிட்டே இருக்கு. எதை பண்ணினா வரும், எப்படி பண்ணினா வரும் அப்படின்னு. சில பேர் பாருங்க, எங்க ஆபீஸ்ல இருக்க ப்ரமோஷனே வரலே காரணம். 4 ப்ரமோஷன் வாங்கிட்டு 5வது ப்ரமோஷன் வரலைங்கிறான். அது அந்த மனுஷன் இயல்பு. வந்தது வரணும் 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 அப்படின்னு. சரி, ஒரு நாள் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அவனுடைய சந்தோஷத்துக்கு லிமிட்டே இல்லை. அடுத்த நாள் காரணமா அடுத்த ப்ரமோஷன் வேணும்னு கேட்கலாம். அது வேற. அந்த மனசு என்ன பண்றதா, எப்பப்ப நீங்க ஒரு பொருளை நினைக்கிறீங்களோ, வேணும் என்று நினைக்கிறீங்களோ, அன்னியில இருந்து அதுல அந்த வேவ்ஸ் வந்துட்டே இருக்க, விருத்தி வந்துட்டே இருக்கு, எதிர்பார்த்து கொண்டே இருக்கு. அது அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சதையானால் முடியும், மனசு சாந்தி அடையும். அதே போல உங்க மனசு சாந்தமா இருக்கணும். ஏதோ காசு இருந்தது, வசதி இருந்ததுன்னு இல்ல. மனுஷனுக்கு என்ன வேணா, மனசுக்கு சாந்தி வரும். சாந்தி நிர்வாண பரமாம் மத்தம் தாமதி கச்சதி. சாந்தி நிர்வாண பரமாம், சாதாரணமான சாந்தி இல்ல.
எந்த சாந்தி மிக உயர்ந்ததோ நிர்வாணம். வானம் பானம் அப்படின்னு சொன்னா இந்த சரீரத்துக்கு பேர். அந்த பானம்ங்கிற சரீரத்தை வபயோர பேதா, பெங்கால்னா வங்க தேசத்துக்கு பெங்கால்ங்கிற அதே போலயே அப்படி சம்ஸ்கிருதத்துல வா பா இன்டர்சேஞ்ச் பண்ணுவா. நிர்வாணம்னு வந்ததே நிர்பாணம்னு. அந்த நிர்பாணம், பானம் சரீரம், சரீரம் அற்றதான ஒரு ஆனந்தம். சரீரம் இருந்தது ஏனால் எப்பவும் வலி சார். தலையில இருந்து ஆரம்பிச்சு தலைவலி, நெத்தி வலி, காது வலி, மூக்கு வலி, பண்டு வலி, பல்லு வலி, அவன் அந்தந்த வலி வரும்பொழுது இதுதான் ரொம்ப கோரமான வலிங்கிறான். கையில எலுச்சம் பழம் குத்திட்டு வரான். என்ன சுவாமி ஆச்சு? நகத்திட்டுன்னா. நகத்திட்டு நகத்துக்குத்தானே உங்களுக்கு என்னன்னு கேட்டேன். அந்த நகம் எனத்தானேங்கிறான். இத அவங்களால சொல்ல முடியும். எல்லாத்தோட விண்ணு விண்ணு வலிச்சுட்டே இருக்கும் சார். இது எத்தனை நாள் குறையறவா இருக்கும் தரவு. 5 நாள்ல குறையுமோ, 10 நாள்ல குறையுமோ, 1 மாதம் ஆகுமோ தெரியாது அப்படிங்கிற. இப்ப பாருங்க, இந்த சரீரத்துல எத்தனை வலிகள், எத்தனை கவலைகள், அவைகள் எல்லாம் போறதுக்கு ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அம்பாடிய நாம ஆபதி கிங்கரணீயம் மரணீயம் சரணயுகலம் அம்பாயா. ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு அம்பாளுடைய திருப்பாதங்களை நனையுங்கோ. அவ்வளவுதான். மனசுல நினைச்சுள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததான துன்பங்கள்லாம் போயிடும். உங்களுக்கு பிராரப்த கர்மாவங்கள வந்த போதிலும் அவைகள்லாம் நீக்கக்கூடியதான திறமை அம்பாள். அதனால சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சரண்யே அம்பாள அடைக்கலம் அடைஞ்சுமையானால் எல்லாத்தையும். இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் அம்பாளுக்கு மட்டும், அம்பாளுடைய பக்தாளுக்கும் இருக்கு. ராமன் சுகுரதன்னு சொல்லிட்டு இருக்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. சுகுரதனான்னு பேரு பகவானுக்கு. என்னன்னா அழகான ஒரு விரதத்தை வச்சுட்டு இருக்காரு. எப்ப யாரானவன் என்னை நீயே சரணம்னு நினைக்கிறானோ, எனக்கு சேர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்பொழுதே அவனை காப்பாத்தி விடும் அப்படின்னு சொல்றார். இந்த விரதம் ராமனுக்கு எப்படி வந்தது? அம்பாளுடைய அனுகிரகத்தினால. அப்படி சரண்யே உலகத்துல சரணடை அடைக்கலம் அடைய வேண்டியதான பொருள் எது? அம்பாள். அதனால சரண்யே துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்யே சுதரசே நமஹா. வேத மாத்தாக்கள்லாம் சேர்ந்து அடைக்கலம் அடைந்ததான இடம் அம்பாளுடைய திருப்பார். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா. அம்பாளுடைய பாதத்துல இருக்கக்கூடியதான அந்த சின்ன சின்ன கணங்கள் இருக்க பத்தியா, அந்த வேத மாத்தாங்கள் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவளுடைய நெத்தியில குங்குமமா பட்டு இருக்கா. அப்படி வேத மாதாக்கள்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம். வேற எந்த பகவானுக்கும் வேதம் சரணம்னு சொல்லல. அந்த துர்கா மாதாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லு. துர்காம் தேவியும் சரணம் அம்பிரபத்தே அப்படின்னு வேதங்கள் சொல்றோம். அப்படி சரண்யா எல்லோருக்கும் அடைக்கலத்தை கொடுத்து எல்லோரையும் காப்பாற்றக்கூடியதான ஒரு பிரின்சிபல். அது ஏதோ ஒரு அம்பாளுடைய ஸ்வரூபம், அது இது சக்தின்னு சொல்லல. அது ஒரு தத்துவம். யாரு சரணாகதி அடைகிறாளோ அவளை நான் காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தேடா. அதான் எந்த ஒரு துன்பம் வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ என்ன அம்பாளை நினைங்கோன்னு சொல்ற. அவ்வளவு நினைச்சா போறோம். சரண்யே திரம்பிகே தேவி. திரம்பிகே அம்பகம்னா கண்ணு, 3 கண்ணு உடையவள். பரமேஸ்வரனுக்கும் 3 கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்பாளுக்கு 3 கண்ணு இருக்கு. ஏன்னா சோம சூரிய அக்னி ரோஷ். இது எதற்காக இப்படி சொல்றது வேதங்கள் அப்படின்னா, சந்திரன் சூரியன் இவர்தான் அக்னி சோமியாள்னு. அக்னி சோமன் அப்புறம் சூரியன், இவா 3 பேர் தான் ரொம்ப முக்கியமான தேவதைகள். இந்த தசபூர்ண மாசாதி கர்மாக்கள் வேதோக்தமான யஜ்யங்கள் பண்றது பத்தில, அந்த யஜ்ய சந்தர்ப்பத்திலையும் அங்க நீங்க பிரார்த்தனை பண்ணக்கூடியதான தேவதைகள் அக்னி என்ன, அக்னி சோமியம் என்ன, அக்னி சோமால் என்ன, அதுக்கப்புறம் சூரியன்.
இப்படிப்பட்டதான தேவதைகள் அம்பாளுக்கு 3 கண்களா இருக்காது. அதனாலதான் திரியம்பகே தேவி 3 சக்திகளை 3 அம்பாள். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி. அந்த 3 சேர்ந்ததுதான் திரியம்பகம். அந்த 3 சேர்ந்ததையானால் மனுஷனுடைய ஸ்தூல சரீரத்துல வியாதிகளும், சூக்ஷ்ம சரீரத்துல கவலைகளும், காரண சரீரத்துல அஜ்ஞானமும் இந்த 3 நீக்கிவிடுவாங்க. அதனாலதான் திரியம்பகம். ஒவ்வொரு சரீரத்திலையும் இந்த சைவ சித்தாந்தத்துல ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம்னு சொல்றா பார்த்தீங்களா? அதே போல இங்கேயும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துல இருக்கக்கூடியதான அழுக்குகளை நீக்கிவிடுவார். அதற்காக பிரகாசமான அந்த 3 ஜோதிஸ்வரூபம், ஜோதிர் தர்சனா சொல்றாரு. அந்த ஜோதிஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அக்னி என்ன, சூரியன் என்ன, சோமன். அப்படி இருந்து இந்த சரீரத்துக்குள்ள 3 விதமான சரீரத்தில் இருக்கக்கூடியதான தோஷங்களையே நீக்கி அதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை அம்பாள் கொடுக்கிறாளா. ஆகையால் திரியம்பிகை. இதுதான் பரபிரம்மத்தினுடைய பட்டமகிழ்ச்சியின் அர்த்தம் தெரியல, அறியல. சில பேர் இப்படிங்கிறார், சில பேர் சரஸ்வதிங்கிறார், சில பேர் அந்த 3க்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அப்படின்னு சரண்யே திரியம்பிகே தேவி. அம்பாள தேவின்னு சொன்னா, தேவஹா தேவின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமோன்னா, பிரகாசமான ஆனந்தமான ஸ்வப்பிரகாசமான ஒரு பதார்த்தம். அதான் நீங்கள் உபனிஷத்துல பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்க, இங்க நாங்க தேவன் தேவின்னு சொல்றோம். யூங்கிற தாத்துனால வந்தது, யூங்கிற தாத்துக்கு பிரகாசம்னு அர்த்தம். அப்படி ஸ்வப்பிரகாசமான ஒரு ஸ்வரூபம். சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நாராயணின்னு ஒரு பேர்ல இருக்க நாராயணிய தங்க, மகாவிஷ்ணுடைய தங்கையாக புராணங்கள்ல சொல்லியிருக்கு. அதனால்தான் நாராயணின்னு பேர். நாராயணிய ஆத்துக்காரின்னு சொல்லக்கூடாது. கிருபாச்சாரியாருடைய தங்க பேர் என்ன தெரியுமா? கிருபி. கிருபாச்சாரியுடைய ஆத்துக்காரி கிருபின்னு சொல்லாதீங்க. சில சமயத்துல அப்படி ஆயிடும். வியாக்கரணத்துல தங்கங்கிற அர்த்தத்துக்கும் அந்த இனி பிரத்தியம் போட்டு சொல்லலாம். அப்படி நாராயணி அப்படின்னு சொன்ன நாராயணன் மகாவிஷ்ணு தங்க. நாராயணி நமோஸ்துதே, என்னுடைய நமஸ்காரம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விசேஷமாக இந்த மந்திரபூரிதமான ஒரு ஸ்லோகம். இதை சாதாரணமாக சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பா. சொல்லி சொல்லி அவளுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா வரக்கூடியதான ஸ்வரூபம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அதுக்கப்புறம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு விசேஷமாக இந்த ஸ்லோகம். இத அடுத்த சனிக்கிழமைக்கு மேல